200% நான் கூட்டி தரேன். இதுக்கு நான் கேரண்டி. நேச்சுரலாக உங்கள் டெஸ்டாஸ்டரோனை நீங்கள் கூட்டலாம். ஸோ ஃபார் நோ ஃபர்தர் வேஸ்டிங் எனி டைம், ஸ்டெப் நம்பர் 1 சீமன் ரிட்டென்ஷன். இது வந்து உங்கள் டெஸ்டாஸ்டரோனை 3 மடங்கு வரைக்கும் அதிகப்படுத்தும்னு ஸ்டடீஸில் கூட இருக்குது. ஸோ சீமன் ரிட்டென்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ஒரு பியூரிஃபைங்கான ஒரு விஷயம். பண்ணுங்கள், உங்கள் டெஸ்டாஸ்டரோன் கண்டிப்பாக 3 மடங்கு ஆகும். உங்களுக்கு டவுட்னா என்னோடய டெஸ்டாஸ்டரோன் ரிசல்ட்ஸ்லாம் நான் கூட எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது என்னோடய டெஸ்டாஸ்டரோன் ரிசல்ட்ஸ். ரிசல்ட்டுக்காண்டி சாரி, இது இல்லை, இது அதில் பாருங்கள் 800 சம்திங் நானோகிராம் டெசிலிட்டர் இருக்குது. இதை விட அதிகமாகவும் இருந்திருக்கு. ஸோ வந்து என்னோடய டெஸ்டாஸ்டரோன் கொஞ்சம் அதிகம் தான், 1000 கிட்டெல்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ சீமன் ரிட்டென்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்கள் பாடி மைண்ட் எல்லாத்தையும், ஏன்னா நீங்கள் உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணல, உங்களை மாதிரி ஒரு உயிரை உருவாக்கலை, அந்த உயிர் உங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அது உங்கள் டெஸ்டாஸ்டரோன் அதிகப்படுத்தி, இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னென்னா, அப்போ நீ வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணலையா, நீ வந்து ஒரு குழந்தைய உருவாக்கலையா, ஓகே ஒன்று டெஸ்டாஸ்டரோன் அதிகமாக கொடுப்போம், அப்போ இவன் ஒரு பார்ட்னரை, ஒரு ஒய்ஃபை கண்டுபிடிப்பான் அப்படின்னு நேச்சரே கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு. ஸோ சீமன் ரிட்டென்ஷன் கண்டிப்பாக அதிகப்படுத்தும். இன்னொன்று ஹெல்த்தி ஃபேட்ஸ். கொழுப்புங்கிறது நிறைய பேர் மோசமாக பார்க்குறாங்க. கொழுப்புங்கிற விஷயம் மோசம் இல்லை. சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், 2 ஃபேட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரொம்ப நல்லது, சேச்சுரேட்டட்னா உங்கள் பாதாம், பிஸ்தா, பிஸ்தா, கேஷ்யூ, முட்டை, பீஃப், நெய், இதெல்லாம் ரொம்ப நல்லது. அன்சேச்சுரேட்டட் ஃபேட்னா உங்கள் ஜங்க் ஃபுட், பர்கர், பீஸா, அந்த ஃபேட்டு தான் மோசம். ஸோ ஹெல்த்தி ஃபேட்ஸ் அதிகமாக எடுங்க. நிறைய நெய் எடுத்துக்கோங்க, நிறைய முட்டை சாப்பிடுங்க. இதெல்லாம் உங்கள் டெஸ்டாஸ்டரோனை ரொம்ப அதிகப்படுத்தும் நேச்சுரலாக. ஓகே, ஜஸ்ட் எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வேறு என்ன பண்ணலாம்? 8 மணிக்கூர் தூக்கத்தை ஒழுங்காக பண்ணாட்டி உங்கள் ஹார்மோன் ஒழுங்காக ரெகுலேட் ஆகாது. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், கார்டிசால் அதிகமாக இருக்கும். கார்டிசாலுக்கும் டெஸ்டாஸ்டரோனுக்கும் ஒரு இன்வர்ஸான இது உண்டு. உங்கள் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் உங்கள் டெஸ்டாஸ்டரோன் கம்மியாக இருக்கும், உங்கள் டெஸ்டாஸ்டரோன் அதிகமாக இருந்தால் உங்கள் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை பார்த்துக்கோங்க. ரெடியூஸ் டு கார்டிசாலையும் கம்மியாக வச்சுக்கோங்க. எப்படி கார்டிசாலை கம்மி பண்ணலாம் ஜான் அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணலாம், ப்ரீத்திங் பண்ணலாம், நல்லா நேச்சரில் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். எப்போவுமே ஒர்க்கு, டென்ஷன், ப்ரெஷர், ஃபோனு, ரொம்ப டிவி அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸிங்கான இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அப்புறம் உங்கள் டெஸ்டாஸ்டரோன் அதிகமாகிறதுக்கு உடம்பு ரீதியாக இப்போ நான் சொல்லிட்டேன். அடுத்து மன ரீதியாக சொல்கிறேன். உங்கள் மைண்ட் செட் தான் எல்லாத்தோடையும் முக்கியம். சும்மா எல்லாத்தையும் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, இது கிடைக்கலையே, இது இல்லையே. அந்த ஃபெமினின் எனர்ஜியில் இருக்கும்போது உங்கள் எனர்ஜி, உங்கள் உடம்பு, மைண்ட் எப்படி இருக்கோ அப்படி தான் உங்கள் பாடியும் இருக்கும். ஸோ உங்கள் மேஸ்குலின் எனர்ஜியை அதிகப்படுத்துங்க. எப்படி அதிகப்படுத்தலாம்? மிஷன். உங்களுக்கு இந்த உலகத்துக்கு வந்து ஒரு பர்பஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். எனக்கு இந்த வேலை, எனக்கு ஒரு தர்மம், எனக்கு ஒரு கடமை, அதை பியூராக அதை பண்ணுங்கள். முடிஞ்ச இந்த புக்கை வாங்கி படிங்க, வே ஆஃப் த சுப்பீரியர் மேன். இதில் வந்து உங்கள் பர்பஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஃபுல்லாக அவர் சூப்பராக சொல்லியிருப்பார். அதை வாங்கி படிங்க, சூப்பர் புக். வேறு பிரதர்ஹுட். உங்களை மாதிரி ஹை டெஸ்டாஸ்டரோன் ஆட்கள் உங்களை சூழ்ந்துருக்கும்போது உங்கள் டெஸ்டாஸ்டரோன் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. நான் நேற்று செஸ்ட்டுக்கு போட்டுட்ருக்கேன் ஒர்க் அவுட்டு. அப்போ நான் வந்து ஒரு ரெப்பு கம்மியாக பண்ணாலும் போடு அந்த டெஸ்டாஸ்டரோன் ஒரு பூஸ்டே கிடைக்குது. ஸோ உங்களை சுற்றி ஹை டெஸ்டாஸ்டரோனான ஆட்களை சரௌண்ட் பண்ணிக்கோங்க. வேறு என்ன பண்ணலாம்? காம்பேட். இது வந்து பண்ணணுமா வேண்டாமல்ல, இது நீங்கள் மஸ்ட், இட் இஸ் அ நெசசரி. நீங்கள் வந்து ஃபிசிக்கல் காம்பேட்டில் ஈடுபடணும். அதுக்கு நான் வரப்போகிறவங்கள போய் அடிக்கணும்னு சொல்லலை. கராத்தே கற்றுக்கலாம், பாக்ஸிங் கற்றுக்கலாம். அந்த நீங்கள் வந்து கண்ட்ரோல்டாக ஒரு ஏரியாவில் பண்ணலாம். அது வந்து உங்கள் அக்ரெஷன் எல்லாத்தையும் காட்டணும் அப்படின்னு இல்லை. நான் என்ன சொல்வேன்னா, உங்கள் மன நிறைய பிரச்சனைகள் வந்து முகத்தில் ஒரு குத்து வாங்கினாலே எல்லாம் நொறுங்கி போயிடும். ஸோ மென் வந்து ஃபைட் பண்ணதை விட்டுட்டாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஃபைட்டிங் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஃபைட் வந்து நம்ம லைஃப்பில் ஒரு நெசசரியான பார்ட். சரி, வேறு என்ன பண்ணலாம்? எலிமினேட் கெமிக்கல்ஸ். ஜங்க் ஃபுட் அடிட்டிவ்ஸ் ஹோட்டலில் வாங்காதீங்க, கேஎஃப்சி சாப்பிடாதீங்க, கேஎஃப்சி முன்னாடி போய் புஷ்அப் எடுங்க. ஸோ கேஎஃப்சி எல்லாம் விட்டுருங்க, ஜங்க் ஃபுட்லாம் விட்டுருங்க. கெமிக்கல்ஸ், என்ன மாதிரி கெமிக்கல்ஸ்? நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற ஃபேஸ்லேருந்து எல்லா பொருட்கள், ஷாம்பு, இது எல்லாத்துலேயும் சல்ஃபேட்ஸ், பேரபன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், கெமிக்கல் ஃப்ரீ. இல்லாட்டி முடிஞ்சால் சீயக்காய் வாங்கி தலைக்கு யூஸ் பண்ணுங்கள், அது இன்னும் பெஸ்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து கெமிக்கல் இல்லாத அளவுக்கு நேச்சுரல் சோப், நேச்சுரல் ஃபேஸ் வாஷ். நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சர், ஆனாலும் வாய்க்கொளரு. ஸோ அப்படி. ஸோ பிபியை உங்கள் லைஃப்லேருந்து எலிமினேட் பண்ணுங்கள். பிபிஏனா எப்படி சொல்ல, இந்த பிளாஸ்டிக்ஸ், இதில் பிளாஸ்டிக் இருக்கும், இந்த கண்டெய்னர் அந்த மாதிரி. ஸோ இது இருக்குது, வேறு என்ன பண்ணாது, ஒரு சப்ளிமெண்ட் உங்களுக்கு அவசியம் இல்லை. டயட்டை கரெக்டாக எடுங்க. ஒரு இதுக்கு சொன்னேன். ஸோ பிளாஸ்டிக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுங்கள். பிபிஏ, பிஸ்ஃபினால் ஏ, இது என்ன பண்ணுன்னா உங்கள் டெஸ்டாஸ்டரோன் பைண்டிங் குளோபுலின், அதாவது உங்கள் டெஸ்டாஸ்டரோனை கம்மி பண்ணும் இந்த கெமிக்கல்ஸ் உங்கள் உடம்புல சேர்ந்துச்சுன்னா. ஸோ கிளாஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக்ஸ் வந்து உங்கள் டெஸ்டாஸ்டரோனும் கேடு. நாளுக்கு நாள் அதான் இந்த நீங்கள் பார்க்குறீங்களா, கருத்தரிப்பு மையம், இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ், அதெல்லாம் எதுக்கு இருக்குது? முன்னெல்லாம் 50 வருஷத்துக்கு முந்தைய இருந்துச்சா? இல்லை. காரணம் இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகள் அதில் ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் இருக்குது, பிளாஸ்டிக்ஸ். இது ரெண்டும் தான் நம்ம டெஸ்டாஸ்டரோன் சரி,
சரி, ஸ்பெர்ம் குவாலிட்டியும் சரி எல்லாம் குறைக்குது. காட்டுவாசியாக வாழுங்க, காட்டுவாசி மாதிரி ஹெல்த்தாக இருங்க, அவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல போனால். வேறு உங்கள் டெஸ்டாஸ்டரோனை கூட்டுற லாஸ்ட் 2 வழி. கொரில்லாக்கு ஏன் டெஸ்டாஸ்டரோன் இவ்வளோ அதிகமாக இருக்குது தெரியுமா? அதுக்கு ஜெனட்டிக் அப்படி. ஆனால் அது பண்ணுற 2 விஷயங்கள், ஒன்று ஹெவியாக தூக்கும், இன்னொன்று ஸ்பீடாக ஓடும். ஸோ அதையும் நீங்கள் பண்ணுங்கள். ரிசர்ச் காட்டுது என்னென்னா, ஸ்ப்ரிண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டெஸ்டாஸ்டரோன் அதிகமாகும், உங்கள் growth ஹார்மோன். ஸோ ஸ்ப்ரிண்ட் பண்ணுங்கள், வாரத்தில் 2 வாட்டி, 1 வாட்டி இல்லை ஒரு 3 வாட்டி ஸ்ப்ரிண்டிங். ஒரு கொஞ்ச நேரம் பண்ணால் போதும். ஒரு 50 மீட்டருக்கு ஸ்ப்ரிண்ட், இப்படி ஒரு 5 வாட்டி, அப்படி ஒரே சைடு ஒரே நாளில் அப்படி ஒரு 5 ரவுண்ட் அடிச்சிங்க. அதனால் ஸ்ப்ரிண்ட் ஃபுல் ஸ்பீடாக ஓடணும். அது நீங்கள் எப்படி நெட்டில் பாருங்கள், ஸ்ப்ரிண்ட் அடிக்கிறது எப்படி அப்படின்னு. ஃபுல் ஸ்பீடில் ஓடினா உங்கள் டெஸ்டாஸ்டரோன் அதிகமாகும். ஹெவி லிஃப்ட், ஹெவி ஷிட் அப்படின்னா ஹெவியாக தூக்குங்க, ஹெவியாக புஷ் பண்ணுங்கள், லெக்குக்கு ஹெவியாக போடுங்க. ஹெவியாக தூக்குனாலும் உங்கள் டெஸ்டாஸ்டரோன் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் தான் 80-20. 80-20னா முக்கியமான 80% விஷயங்கள் இவ்வளோ தான். மீதி நிறைய விஷயங்கள்லாம் வரும். ஆனால் இதை நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் டெஸ்டாஸ்டரோன் 200% ஆகலைன்னா நீங்கள் வந்து கீழே திருப்பி என்கிட்ட வந்து நீங்கள் பேசலாம், அவ்வளோதான். நான் கேரண்டி. நீங்கள் இதை பண்ணுங்கள். பார்த்துட்டு சும்மா இது ஒரு ஆஃப்டர் தாட்டாக அப்படி விட்டுறாதீங்க. இப்போவே ஒரு நோட் எடுத்து எழுதுங்க, அதெல்லாம் பண்ணுங்கள். இந்த எத்தனை விஷயங்கள், 7-8 விஷயங்கள் இருக்குது, பண்ணுங்கள். அடுத்த 3 மாதத்தில் உங்கள் டெஸ்டாஸ்டரோன் அதிகமாக நான் கேரண்டி. ஓகே கைஸ், பர்சனல் கோச்சிங் நான் ஆஃபர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள், நம்ம ஒரு ஃப்ரீ கால் பேசலாம். அப்புறம் உங்கள் கோச்சிங் வர்றது உங்கள் விருப்பம். ஓகே கைஸ், டேக் கேர். இதை பண்ணுங்கள்.